ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாமா? கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ரஃப்பாக கட் பண்ண 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டு, இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு கசகசா ரெண்டுமே சேர்ந்து தான் 1/2 டீஸ்பூன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துக்கலாம், 12 முந்திரி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியை போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஸ்பைசஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. முழுசாக இருந்தால் பசங்க தூக்கி போட்டுடுவாங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். நல்லா சோட்டே ஆனோன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேன் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சமாக, பட்டர் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். மசாலா கூட போட்டு நான் அரைக்கல. நல்லா வதங்கின உடனே இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போது பச்சை பட்டாணி 1/4 கப் உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, ஜீரா பவுடர், வதக்கி வச்ச பன்னீர், கொதிச்சாச்சு. கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடலாம்.